2024 T20 உலகக்கோப்பை தொடரானது அமெரிக்காவில் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதற்காக முதலாக நடத்தப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கிரிக்கெட் என்பது முன்பின் தெரியாத விளையாட்டு அல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன்பே சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டின் முதல் போட்டி இங்குதான் நடத்தப்பட்டது. அப்பொழுது அதற்கு ரசிகர்கள் கூட்டமும் இருந்தது. இந்த நிலையில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை ஊக்குவிக்க நடைபெற்ற இந்த உலகக்கோப்பையில் பெரும்பாலான ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பொதுவாக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் ரன் மழையை பெரிதும் எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த கிரிக்கெட் தொடர் ஒரு சோகமான அனுபவத்தை கொடுத்தது. அந்த அளவிற்கு ஆடுகளங்கள் மிகவும் மோசமாக அமைந்தன. அப்பேற்பட்ட அந்த மைதானத்தில் முதலாக நடைபெற்ற 20 ஓவர் போட்டி ஒன்றில் சாதனை வெற்றியை நூலிழையில் தவறவிட்ட இந்திய அணியின் மறக்க முடியாத அந்த ஒரு ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். புளோரிடாவில் உள்ள லாடர்ஹில் மைதானத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த 20 ஓவர் போட்டியில் அப்பொழுதைய T20 சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் அணியும் இந்திய அணியும் களமிறங்கின. பேட்டிங்கிற்கு மிகவும் சாதகமான இந்த களத்தில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் தோனி பந்து வீச்சு தேர்வு செய்தார். காயம் காரணமாக கெயில் அந்த போட்டியில் ஓய்வு பெற அவர் இல்லாத குறையை ரசிகர்களுக்கு தீர்த்து வைக்கும் வகையில் அதிரடி காட்ட ஆரம்பித்தார் தன்னுடைய இரண்டாவது போட்டியில் களமிறங்கிய இடது கை ஆட்டக்காரரான எவின் லூயிஸ். குறிப்பாக ஆரம்ப கட்ட ஓவர்களில் இருந்து அதிரடி காட்ட ஆரம்பித்த இவர்களின் பேட்டிங்கை பார்த்த தோனி ஒரு கணம் தன்னுடைய முடிவு தவறாகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய வகையில் இருந்தது இந்திய வீரர்களின் பந்துவீச்சு. குறிப்பாக முகமது ஷமி வீசிய ஆட்டத்தின் முதல் ஓவரில் 17 ரன்களை எடுத்து தங்களது ரன் ஓட்டத்தை தொடங்கியவர்களை கட்டுப்படுத்துவது என்பது இந்திய வீரர்களுக்கு கடினமான ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. முதல் விக்கெட்டிற்கு 9 ஓவர்களில் 126 ரன்களை எடுத்த இந்த ஜோடியில் பெருமளவு ரன்களை எடுத்தது ஜான்சன் சார்லஸ் தான். 5வது ஓவருக்கு மேல் தன்னுடைய அதிரடியை கையில் எடுத்தவர் 33 பந்துகளில் 6 பவுண்டரி மற்றும் 7 சிக்சர்களோடு 79 ரன்களை எடுத்திருந்தார். ஸ்டூவர்ட் பின்னி வீசிய ஆட்டத்தின் 11வது ஓவரில் எவின் லூயிஸ் அடித்த 5 அதிரடியான சிக்சர்களின் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 32 ரன்களை குவிக்க அதன் மூலம் அதிரடியாக 150 ரன்களையும் கடந்தது. தொடர்ந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலம் இந்திய பந்து வீச்சாளர்களின் பந்துகளை பவுண்டரிகளாக பறக்கவிட்டு கொண்டிருந்த லூயிஸ் ஆட்டத்தின் 16வது ஓவரில் தான் சந்தித்த 48வது பந்தில் அதிரடியாக தன்னுடைய சதத்தினை பூர்த்தி செய்ய அதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணியும் 200 ரன்களை கடந்தது. கடைசி 5 ஓவர்களில் குறைந்தபட்சம் 80 ரன்களையாவது மேற்கிந்திய தீவுகள் அணியினர் எட்டுவார்கள் என்று அந்நாட்டு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அப்பொழுது கனக்கச்சிதமாக ஒரு சில ஓவர்களை வீசிய இந்திய பந்து வீச்சாளர்கள் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு 46 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுக்க அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 245 ரன்களை எடுத்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. பந்து வீச்சை பொறுத்தவரை ஓவருக்கு 10 ரன்களுக்கு மேல் இந்தியாவின் மற்ற பந்து வீச்சாளர்கள் விட்டுக் கொடுக்க கட்டுக்கோப்பாக வீசிய ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டுமே 9 என்கிற எக்கனாமியில் 36 ரன்களை வழங்கியிருப்பார். மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை 49 பந்துகளை சந்தித்து 9 சிக்சர் மற்றும் 5 பவுண்டரிகளோடு அதிகபட்சமாக 100 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்திருப்பார் எவின் லூயிஸ். 13 பவுண்டரிகள் மற்றும் 21 சிக்சர்கள் என மேற்கிந்திய தீவுகள் அணியினர் பொழிந்த ரன்மழையை தொடர்ந்து அடுத்து களமிறங்கினர் இந்திய வீரர்கள். மிகப்பெரிய சாதனை இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவரை கட்டுப்படுத்துவது என்பது எதிரணியினருக்கு சவாலான ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் ரோஹித் அதிரடி காட்டிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் 7 ரன்கள் எடுத்திருந்த ரஹானே 3வது ஓவரிலேயே ஆட்டமிழந்தாலும் 3வது வீரராக களத்துக்கு வந்த கோலியை துணைக்கு வைத்துக் கொண்டு தொடர்ந்து அதிரடி காட்டிக் கொண்டிருந்த ரோஹித் சர்மாவின் அசத்தலான ஆட்டத்தினால் 4.5 ஓவர்களிலேயே 50 ரன்களை கடந்தது இந்திய அணி. ரோஹித்துக்கு பக்கபலமாக ஒரு சில பவுண்டரிகளை பறக்கவிட்டு கொண்டிருந்த கோலியும் 16 ரன்களோடு 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். இந்த சூழ்நிலையில் 4வது வீரராக களத்துக்கு வந்த KL ராகுல் ரோஹித் சர்மாவை போன்று ஒரு அதிரடி காட்ட அதன் மூலம் இந்திய அணியின் ரன் விகிதம் ஜெட் வேகத்தில் முன்னேறியதோடு அதிரடியான மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பிற்கும் இந்த ஜோடி அடித்தளம் அமைத்தது. முதல் 6 ஓவர்களில் 67 ரன்களை எடுத்தவர்கள் தொடர்ந்து ஆவேசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த அதன் மூலம் 22 பந்துகளை சந்தித்த ரோஹித் சர்மா தன்னுடைய அரை சதத்தை கடக்க மறுமுனையில் 26 பந்துகளை சந்தித்த KL ராகுலும் தன்னுடைய முதல் அரை சதத்தை எட்டியிருப்பார். சீரான வேகத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த இந்த ஜோடியின் பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை நெருங்கிய பொழுது 12வது ஓவரை வீச வந்த கிரண் பொல்லார்ட் இந்த ஜோடியை பிரித்து காட்டினார்.
28 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களின் வாயிலாக 62 ரன்களை எடுத்த தனது IPL கேப்டனான ரோஹித் சர்மாவை 3வது விக்கெட்டாக வெளியேற்றியிருப்பார். அதன் பிறகு 5வது வீரராக களத்துக்கு வந்த கேப்டன் தோனி ராகுலுடன் கைகோர்த்து அதிரடி காட்ட அதன் மூலம் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இருவரும் மேற்கிந்திய பந்து வீச்சர்களுக்கு எதிராக பேட்டிங்கில் தங்களது ஆதிக்கத்தை அதிரடியாக வெளிப்படுத்த அதன் மூலம் மைதானத்தின் 4 திசைகளிலும் பவுண்டரி மற்றும் சிக்சர்களாக பந்துகள் பறக்க இந்திய அணி 200 ரன்களை கடந்ததோடு சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 2வது ஆட்டத்திலேயே 2வது அதிவிரைவான சதத்தினை சிக்சரின் மூலம் தான் சந்தித்த 46வது பந்தில் அதிரடியாக எட்டி அசத்தினார் KL ராகுல். புளோரிடா மைதானத்தில் புயல் போல் ஆடிய இந்திய பேட்ஸ்மேன்கள் இருவரின் அதிரடியால் 43 பந்துகளிலேயே இவர்களின் பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடந்ததோடு இந்தியாவின் வெற்றிக்கு கடைசி 6 பந்துகளில் 8 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையும் உருவானது. பிராவோ வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் தோனி கொடுத்த கேட்ச் வாய்ப்பை சாமுவேல் ஸ்காட்டை விட அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த பந்துகளை துல்லியமாக வீசிய பிராவோவின் பந்து வீச்சில் அடுத்த 4 பந்துகளில் 5 ரன்களை மட்டுமே இவர்களால் எட்ட முடிந்தது. இதனால் கடைசி பந்தில் இந்தியாவின் வெற்றிக்கு 2 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. அன்று வரை தோனி என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது அதிரடியாக சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை முடித்து வைக்கும் அவரது பினிஷிங் திறமைதான். எப்படியும் தோனி சிக்ஸ் அடித்து ஆட்டத்தை முடித்து வைத்து விடுவார் என்று இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல, அது மேற்கிந்திய தீவுகள் வீரர்களின் மனதிலும் நினைத்து கொண்டிருக்க அந்த தருணத்தில் பிராவோ சற்று மெதுவாக வீசிய அந்த கடைசி பந்தில் ஆஃப் சைடில் தட்டிவிட்டு ரன் ஓட முற்பட்ட தோனி ஷார்ட் தேர்ட்மேன் திசையில் இருந்த சாமுவேல்ஸிடம் கேட்ச் கொடுத்து முதன் முறையாக போட்டியை முடித்து வைக்காமல் தோல்வி அடைந்து வெளியேறியிருப்பார். முதல் பந்தை கோட்டை விட்ட சாமுவேல்ஸ் கடைசி பந்தை கெட்டியாக பிடிக்க அதன் மூலம் 1 ரன் வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனை வெற்றியை கோட்டை விட்டது இந்திய அணி. வழக்கம் போல் தன்னுடைய ஃபேவரட் ஸ்டைலில் பிராவோ வெற்றியை கொண்டாட மைதானத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர். ரசிகர்கள் தான் அப்படி என்றால் இன்னொரு பக்கம் அதிரடியாக சதமடித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த KL ராகுல் தோல்வியால் துவண்டு போய் அமர்ந்தார்.